வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். மனோரமாவின் மறக்க முடியாத சிறந்த 10 படங்கள். அத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால அதிக படங்கள் நடித்தவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா, ஆட்சி மனோரமா அப்படின்ட்டு சொல்லலாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, சுமார் 1500 படங்களுக்கு மேல நடிச்சு சாதனை புரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, சிறந்த நடிகை அப்படின்ட்டு விருதும் பெற்றிருக்காங்க தேசிய அளவுல. இப்ப பார்த்தீங்கன்னா, முதல்வராக இருந்த கருணாநிதி, அண்ணாதுரை, எம்ஜிஆர் இவங்க கூடல்லாம் நடிச்சு சாதனை பட்டிருக்காங்க ஆட்சி மனோரமா. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இருக்காங்க இல்லைங்களா? அவரு கூட ஒரே ரத்தம் அப்படின்ற படத்திலயும் நடிச்சிருக்காங்க ஆட்சி மனோரமா. அது மட்டும் இல்லாம, இப்ப தமிழக முதல்வர் விஜய் இருக்காரு இல்லைங்களா? அவரு கூடயும் நடிச்சிருக்காங்க ஆட்சி மனோரமா அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ஆட்சி மனோரமா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 தமிழக முதல்வர் கூட நடிச்சிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரத்துல, அதாவது நகைச்சுவை கதாபாத்திரத்துலயாகட்டும், அம்மா பாத்திரங்களாகட்டும், இதுல எல்லாத்துலயும் நடிச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற விஜய் இருக்காரு இல்லைங்களா? தமிழக முதல்வர் விஜய். அவரு ரசிகன் அப்படின்ற படத்திலேயும் ஆட்சி மனோரமா அவங்களுக்கு குடுத்த கேரக்டர்ல அற்புதமா நடிச்சிருக்காங்க. ஆட்சி மனோரமா பார்த்தீங்கன்னா, 6 மொழிகள்ல நடித்து சாதனை புரிந்தவர் அப்படின்ட்டு சொல்லலாம். மன்னார்குடியில பிறந்த மனோரமா, அதாவது ஆட்சி மனோரமா இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா, சாந்தா, கோபி சாந்தா அப்படின்ட்டு சொல்லப்படுது. குடும்ப சூழ்நிலை காரணமா அவரு காரைக்குடியில இருக்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தாரு. 12 வயசுல பார்த்தீங்கன்னா, மேடை நாடகத்துல நடிக்க தொடங்குன ஆட்சி மனோரமா, கோபி சாந்தா அப்படின்ற இயற்பெயர அவங்க பார்த்தீங்கன்னா, ஆட்சி மனோரமா அப்படின்ட்டு மாத்தி வச்சுக்கிட்டாங்க. நாடக இயக்குனர் திருவேங்கடம் அப்படின்றவரு மனோரமா அப்படின்ட்டு பெயர கோபி சாந்தாவுல இருந்து மனோரமா அப்படின்ட்டு பெயரை மாத்தி வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி மனோரமாவுக்கு. முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை எழுதி இயக்கிய வேலைக்காரி அப்படின்ற திரைப்படத்துல இவங்க முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. கருணாநிதி எழுதிய உதயசூரியன் அப்படின்ற நாடகத்துல கருணாநிதி கதாநாயகனாகவும் மனோரமா கதாநாயகியாகவும் மேடை நாடகங்கள்ல நடிச்சிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்புல மாலையிட்ட மங்கை அப்படின்ற திரைப்படம் மூலமா ஆட்சி மனோரமா அறிமுகம் ஆவறாங்க எல்லா படத்துலயும். அவங்க இறக்கறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் அவங்க சினி உலகத்துல, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில பெரும் புகழையும் அவங்களுக்குன்னே தனி இடத்தையும் அமைச்சு வச்சிருந்தாங்க. கருணாநிதி தயாரிப்புல எழுதி வெளிவந்த பொன்னார் சங்கர் அப்படின்ற படத்திலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. இதுவே அவங்களோட கடைசி படம். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி இது போன்ற 6 மொழிகள்ல ஆட்சி மனோரமா நடிச்சு தன்னோட சாதனையை படைச்சிருக்கிறாங்க. 1989ஆம் ஆண்டு புதிய பாதை அப்படின்ற திரைப்படத்துக்காக இவங்க தேசிய விருதும் வாங்கியிருக்கிறாங்க. 2002ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கௌரவ டாக்டர் பட்டமும் இவங்களுக்கு வழங்கியிருக்குது. இதுல என்னன்னா, ஒரே நாள்ல ஆட்சி மனோரமா 4 படப்பிடிப்புகள்ல கலந்து கொள்வாங்களாம். ராஜராஜன் அப்படின்றவரு என்ன சொல்றாருன்னா, ஆட்சியோட பூர்வீகம் பாத்தீங்கன்னா தஞ்சை அப்படின்றதுனால மன்னர் ராஜராஜ சோழன் நினைவாக எனக்கு இந்த பெயரை வச்சாங்க. நான் வளர்ந்த காலத்துல ஆட்சி அவ்வளவு பிஸி. ஆனா நம்ப மாட்டீங்க, ஒரே நாள்ல 4 படங்கள்ல நடிப்பா. அது மட்டும் இல்லாம காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு செல்வாங்க. இரவில் தான் வருவாங்க. மறுநாள் மீண்டும் காலை 6 மணிக்கு புறப்பட்டாங்கன்னா நைட்டு 7 மணிக்கு தான் வருவாங்க. அதுவும் மிட் நைட்டு தான் வருவாங்க ஒரு சில சமயம். அவரு ஓய்வாக இருப்பதே பார்க்கவே முடியாது. அவருக்கு 100க்கும் மேற்பட்ட அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாரு ராஜராஜன். மேலும் டாக்டர் ராஜராஜன் என்ன சொல்றாருன்னா, அவருடன் சில படப்பிடிப்புகளுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஊட்டியில ஒரு படப்பிடிப்புக்கு போனப்ப விஜயகாந்த், நம்பியார் உள்ளிட்டோர் பார்த்திருக்கிறேன். ரோஜாவனம் படத்துக்காக அவரு கூட இருந்து நான் செலவிட்ட நாட்களை மறக்க முடியாது. அதுபோல முதலில் அப்பாவை அவர் டாக்டராக்க ஆசைப்பட்டாரு. அவர் நடிகர் ஆகிவிட்டார். என்னை டாக்டர் ஆக்கி பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டார் ஆட்சி அப்படின்ட்டு சொல்லப்படுது.
இப்ப பாத்தீங்கன்னா மனோரமா படங்கள்ல 10 சிறந்த மெகா ஹிட்டான படங்கள் பார்ப்போம். அந்த வரிசையில முதல்ல தில்லானா மோகனாம்பாள். தில்லானா மோகனாம்பாள் பாத்தீங்கன்னா ஒரு காவிய நாடக திரைப்படம் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுல ஆட்சி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவ்வளோ அற்புதமா நடிச்சிருக்காங்க. தில்லானா மோகனாம்பாள்ல ஆட்சி மனோரமா ஜில் ஜில் ரமாமணியாக எல்லோரும் மனதிலையும் கவர்ந்து அசத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தன்னோட நாதஸ்வர வித்வானா எல்லாரும் மனதிலையும் பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி மனோரமா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஜில் ஜில் ரமாமணி அப்படின்ற கேரக்டர் அவங்களுக்கு மிக தெள்ள தெளிவா அற்புதமா இருந்தது. இரண்டாவது பாத்தீங்கன்னா பாட்டி சொல்ல தட்டாதே. இதுல பாத்தீங்கன்னா ஆட்சி மனோரமா பாத்தீங்கன்னா டைட்டில் பாட்டாக டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே அப்படின்ற பாட்டை பாடியிருப்பாங்க. அவங்களோட குரல் வளமோ என்னமோ அந்த படம் மெகா ஹிட் ஆகி சூப்பர் டூப்பர் அடிச்சதுங்க அப்பயே. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆட்சியோட கெட்டப் ஆகட்டும், எஸ் சந்திரனோட கெட்டப் ஆகட்டும், ரெண்டுமே அட்டகாசமா இருக்கும். ஆட்சி மனோரமாவும் எஸ் சந்திரனும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி ஆகட்டும், பஸ் காட்சிகள் ஆகட்டும், எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும். இன்னமும் அந்த படத்தை பார்த்தா எல்லோர் மனசுலையும் கவர்ந்திருக்கும். மூன்றாவது சின்ன கவுண்டர். இதுல பாத்தீங்கன்னா ஆட்சி மனோரமா அவங்களுக்குன்னே ஒரு தனி பாணியில நடிச்சிருப்பாங்க. மாறுபட்ட கெட்டப்ல நடிச்சிருந்தாலும் சின்ன கவுண்டர் திரைப்படத்துல இவங்களுக்குன்னே ஒரு தனி அந்தஸ்த கௌரவத்தையும் கொடுத்திருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல சுகன்யாவுக்கும் மனோரமாவுக்கும் போடுற செல்ல சண்டை இருக்கு இல்லைங்களா, அது சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு அந்த வரி மட்டும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மற்றும் ஆட்சி மனோரமா இவங்களோட அம்மா மகன் சென்டிமெண்ட் அவ்வளவு அற்புதமா இருக்குங்க. நான்காவது சின்ன தம்பி. பி வாசு இயக்கத்துல ஆட்சி மனோரமா குணச்சித்திர வேடத்துல நடிச்சிருப்பாங்க. பிரபுவுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. இதுல வில்லன்கள் அவங்களுக்கு செய்யற கொடுமை எல்லோரோட மனதையும் கண்கலங்க வைக்கும். அந்த நடிப்பை யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க ஆட்சி மனோரமா. அந்த காட்சியை பார்த்து கண் கலங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னமும் பார்த்தாலும் கண் கலங்க வைக்கும் அந்த சீனு. ஐந்தாவது நடிகன். 55 வயது ஆகியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால இன்னமும் திருமணம் ஆகல அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க ஆட்சி மனோரமா. அவ்வளோ அற்புதமான ஸ்டைலாகவும் இருப்பாங்க மனோரமா. இதுல பாத்தீங்கன்னா சத்யராஜுக்கு காதல் ஜோடியாகவும் இதுல நடிச்சிருப்பாங்க மனோரமா. ஆறாவது சவால். இதுல பாத்தீங்கன்னா ஆட்சி மனோரமா பர்மா பாப்பா அப்படின்ற கேரக்டர்ல அவங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர் இயக்கிய இந்த படத்துல கமலஹாசன் ஸ்ரீபிரியா 2 பேரும் நடிச்சு வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச திரைப்படம் தாங்க இந்த சவால். இதுல பாத்தீங்கன்னா பர்மா பாப்பா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சதுனால இவங்களுக்கு மெட்ராஸ் பாஷை பேசுற ஸ்டைல் கொடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னே கொடுத்த மெட்ராஸ் பாஷை வார்த்தையே அவங்க அதிகம் உபயோகப்படுத்தியிருப்பாங்க. யாரு? ஆட்சி மனோரமா. அந்த பர்மா பாப்பா கெட்டப் இருக்கு இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னே ஆண் தன்மையுடைய கேரக்டராக இருந்தாலும் ஆட்சி மனோரமா லுங்கி கட்டின கெட்டப்ல வரும்போது அவங்களுக்குன்னே ஒரு தனி தத்துவம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த படத்துல. ஏழாவது அன்பேவா. இதுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், சரோஜா தேவி இவங்க 2 பேர் நடிப்புல உருவாகி வந்த திரைப்படம் அன்பேவான்னு சொல்லலாம். தொழில் அதிபராக வரும் எம்ஜிஆர் அந்த பங்களாவுக்கு அவர்தான் ஓனர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அத சொல்ல முடியாத பயத்துல அதோட கேரக்டர், அதாவது ஆட்சியோட கேரக்டர்ல பயங்கரமா வெளிப்படுத்தியிருப்பாங்க. எம்ஜிஆர் கிட்ட நீங்க தான் இந்த பங்களாவுக்கே ஓனர் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் பயப்படுற அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. அந்த நடிப்பு யதார்த்தமாகவே இருந்தது. எட்டாவது சம்சாரம் அது மின்சாரம். கண்ணம்மா அப்படின்ற பேர் சொன்னாலே சம்சாரம் அது மின்சாரத்துல ஆட்சி மனோரமா தாங்க நம்ம நினைவுக்கு வருவாங்க. ஆட்சி மனோரமா இந்த படத்துல கண்ணம்மாவா வந்தாலும் அவங்களுக்குன்னே ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க விசு கிட்ட. ஆரம்பத்துல இந்த கண்ணம்மா அப்படின்ற கேரக்டர் இல்ல அப்படின்ட்டு இயக்குனர் சொன்னதுக்கு அப்புறம் கதை எப்படியோ போனதுனால இந்த கேரக்டர்
கொண்டுட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதாவது ஆச்சி மனோரமாவை இந்த கண்ணம்மா கேரக்டர்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. 9வது அண்ணாமலை. இதுல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், குஷ்பு மற்றும் ஆச்சி மனோரமா. ஆச்சி மனோரமா பாத்தீங்கன்னா ரஜினிக்கு அம்மாவாக இதுல நடிச்சு அவங்களுக்குன்னே தனிப்பட்ட சாயல்ல வந்திருப்பாங்க இந்த படத்துல. 10வது அருந்ததி. இது பாத்தீங்கன்னா தெலுங்கு படம் என்றாலும் அனைத்து மொழிகள்லயும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச திரைப்படம். அதாவது அமானுஷ்ய பேய் படம் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த அருந்ததி. இந்த படத்துல அனுஷியாக்கு சந்திரம்மா அப்படின்ற கேரக்டர்ல ஆச்சி அவங்க கூட மாயம்மா அப்படின்ற கேரக்டரு யாருக்கு அனுஷியாவுக்கு கொடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு சந்திரம்மா அப்படின்ற கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. 2 பேரும் இந்த படத்துல அவங்களுக்குன்னே தனி கேரக்டர்ல கொடுத்து அசத்தியிருப்பாங்க. ஆச்சி மனோரமா பாத்தீங்கன்னா நடிகைகளுக்குன்னே ஒரு ரோல் மாடல் அப்படின்ட்டு சொல்லலாங்க. மேடை நாடக கதாநாயகியாக வலம் வந்து கிட்டத்தட்ட 7 முதல்வர்களுடன் நடித்து குணச்சித்திர நடிகையாக வலம் வந்து அம்மாவாகவும் வலம் வந்து இறுதியிலே அவருக்கென்ற ஒரு குணச்சித்திர நடிகையாக இருந்து அவரோட படங்கள் வெற்றி வாய்ப்பை தேடி தந்திருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இவங்க நடித்த படத்துல பாத்தீங்கன்னா தில்லானா மோகனாம்பாள், மைக்கேல் மதன காமராஜன், பாட்டி சொல்ல தட்டாதே, சின்ன கவுண்டர், சின்ன தம்பி, அபூர்வ சகோதரர்கள், இன்னும் நிறைய படங்கள் எனக்கு மனம் கவர்ந்த படங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஜெகநாதன்.